என்னோட காஸ்ட்லி காரே உள்ள வாடி. ஈரியா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு வரேன். டேய் நான் உன்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம் துடியா துடிச்சிட்டு இருக்கறேன். இங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்கற? வாடி உள்ள. வாச்சலாம் வா பட்டு. டேய் இந்த ரூம்ல இருப்பாளோ? அங்கெல்லாம் இருக்காதடா, வா. டேய் இந்த ரூமை செக் பண்ணி பார்ப்போம், வா. கண்ணி பொண்டா நினைச்சி கரத்தொடணும், கட்டினவ விரல்தான் மேல படணும். இந்த லைன் நமக்கு சரிப்பட்டு வராது. தெரிஞ்சவன் தான். இந்த ரூமா தான் இருக்கும். காலிங் பெல் அடிப்போம். யாரோ கதவு தட்டுறாங்கய்யா. பூஜை நேரத்துல ஏறாவன். அடே ஐயோ 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 சொல்றது கேளியா. கசட் ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருந்தையா. அத டெலிவரி பண்ண வந்தாலும் வந்திருப்பாங்கய்யா. ஓ கசட் ஐஸ்கிரீமா? காதல டெவலப் பண்ண கசட் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். வாசல் திறந்தாச்சி. டேய் வாடா வேற இடத்துல பாப்போம். யாரையும் காணோம். ஒருவேளை மனப்பிரமையாத்தான் இருக்கும். நம்ம போய் கண்டினியூ பண்ணுவோம். அண்ணாச்சி அண்ணாச்சி. ஐயோ இவன் எங்க வந்தா? அட அண்ணாச்சி ராங் நம்பர். உள்ள ஓடுங்க. முதலாளி முதலாளி நான் தான். அட என்ன தெரியல. எழில் சொல்லன்னா விடமாட்டான் போட்டு இருக்கு. அடடா நம்ம எழிலா. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? அப்புறம் பார்க்கலாம். அட அப்புறம் பாப்போம்மா. என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் ஆக விட மாட்டியடா. ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ஒன்னும் இல்லப்பா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல எழிலே. உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீங்க என்ன விடுங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எறும்புக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறேன். நக்கலா? என் தங்கச்சிக்கு பிறந்த நாள். அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். நீங்க தான் அப்போ மீனாட்சி மரத்தோட ஒண்ணு விட்டானா? ஆமா ஒண்ணு விட்ட அண்ணன். சரியா போச்சு போங்க. நாங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியா? அப்ப விழாவில சந்திப்போம். ஏன் கதவை சாத்துறீங்க? என்ன ராஜா வேணும் உனக்கு? நீங்க தான் மீனாட்சி மேடத்திட்ட கோச்சிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்களாமே. மீனாட்சி மேடம் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் அண்ணனை இப்படியாவது சமாதானப்படுத்தி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் கூட வேற யாரும் நினைச்சேன். கடைசியா நீங்க தான் உங்க அண்ணாவா? கடைசியில இல்லப்பா, முதல்ல இருந்தே நான் தான் மீனாட்சிக்கு அண்ணன். ஐயோ முடியல. உங்ககிட்ட அந்த காமெடி சென்ஸ் அப்படியே இருக்கு. நான் சீரியஸா பேசுறதெல்லாம் இவங்களுக்கு காமெடியா தெரியுது போல இருக்கு. சரி நீங்க அதை விடுங்க. இப்ப என்ன நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்றீங்களே, நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல? சூட இருந்தா அதை ஏத்தி அது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நிஜமா தாம்பா சொல்றேன். மீனாட்சி கிட்ட நான் கோவத்துல கண்ணாப்புனான்னு பேசிட்டு வந்துட்டேனா, வெட்ல படுத்துக்கிட்டு மல்லாக்கா விட்டத்தை பார்த்து யோசிச்ச பாரு. ஐயோ இப்படி பேசிட்டுமே நீ என் மரமாண்டிக்கு அப்பதான் பட்டுது. அதனால நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அட என்ன நீங்க கதவு சாத்துறதுல குறியா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்ட்டிக்கு போலாம். என்ன எழுது உனக்கு தெரியாதா? உன் அண்ணாச்சி கறந்த பாலை விட தூய்மையானவன்னு. போப்பா போ, போடா. யோசிக்கிறானே. சரி சீக்கிரம் வாங்க. யோ இவ்வளவு நேரம் என்னையா பண்ற? கசட் ஐஸ்கிரீம் உருகிற போதியா? உள்ள எடுத்துட்டு வாயா. உங்க வீட்டுல வந்திருக்காங்களா? ஆமா ஆமா. அப்படியா? அப்ப வழி விடுங்க. ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இரு உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? நான் சொல்லிக்கிறேன். அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்காங்களா? இப்பதானே பேசினாங்க. ஐயோ எப்படி போனாலும் பாலை போட்டுட்டே இருக்கானே. எழுது அவ பேசல, தூக்கத்துல உளறா. உளறாங்களா? சரி அப்படிங்க அவங்களையும் ஃபங்க்ஷன் கூட்டு வந்துருங்க. அவளை கூட்டு வந்தா என் பேரு கெட்டு நாரி போயிருட்டா. என்னாச்சு?
அவளை கூட்டு வந்தா என் பேரும் புகழும் எங்கேயோ போயிருன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்க. வர நீ போப்பா. சரி. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? கசட் ஐஸ்கிரீம் எங்க? நீ தின்னலான்னு பாக்குறியா? அது சரி, இவங்கள கண்ணகி? யாரு கண்ணகி? என் பேரு அம்சா.